சந்தோஷமாக மாறும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். என் பிள்ளைகளே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் துக்கப்படுத்தலாம். வியாதியினாலே உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒரு பிரச்சனையினால் உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒரு தேவை நிமித்தமாய் உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒருவேளை பரிகாசங்கள், அற்பமான பேச்சுகள், மனிதருடைய காயப்படுத்துகிற வார்த்தைகள் அதனால் உண்டான துக்கமாய் இருக்கலாம், அல்லது இழப்பினால் தோல்வியினால் உண்டான துக்கமாய் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷத்தை பாதித்திருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது, இருதயத்துக்குள்ளே இந்த துக்கம் உங்களை அழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்த தேவன். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கத்தை நான் எடுத்து உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை அருளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்களேன், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பரிசுத்த பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ பிள்ளைகளுக்கு, சபையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதுகிற வார்த்தை, ஆவியானவர் சொல்லி அவர் எழுதுகிறார். என்னுடைய பிள்ளைகள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதனால பவுல் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருங்கள்.